வணக்கம், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த vlogல என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், க்ளூட்டியல் மசில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்ச் லாஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து அதை டியூன் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸசைஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதோடைய ஆல்டர்னேட் சைட் தாங்க. ஸோ ரைட் சைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் லெஃப்ட் சைட். ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்மளால் வந்து போத் லெக்ஸ் டுகெதராக வந்து லிஃப்ட் பண்ணுறதுன்றது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். அப்படி சாத்தியமானாலும் அதை அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக மசிலுக்கு வந்து போய் சேராது. அதனால தான் இண்டிவிஜுவலாக நான் சீரீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னால் லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படி ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் பண்ணலாங்க. ஸ்லோவாக ரொம்பலாம் ரைஸ் பண்ணக்கூடாது. என்னால் நல்லா கால் தூக்க முடியும், நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கால் தூக்குனிங்கன்னா நம்ம எதுக்காக பண்ணுறோமோ அந்த ரிசல்ட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இது பண்ணும்போது முட்டி வந்து மடங்கி இருக்கக்கூடாதுங்க, நீ பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா கம்ஃபர்டபுளாக ப்ரோன் பொசிஷன், அதாவது குப்புறப்படுத்திட்டு காலை தூக்கிட்டு இறக்கணும். ஃபஸ்ட்டு டைனமிக்காக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 counts டைனமிக்காக பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 week or 10 days வந்து நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு மசில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக்காக பண்ண போகிறேன். அதாவது லிஃப்ட் பண்ணிவிட்டு காலை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 15 to 30 seconds ஹோல்ட் பண்ண போகிறேன். அந்த 15 to 30 seconds ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அந்த மசிலுக்கு வந்து ப்ராப்பராக போய் சேரும். அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து யூ கேன் வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்னால் 5 to 10 seconds என்னால் லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்றோம், டைனமிக் மூமெண்ட்ஸ் பண்ணுன்றோம். அதாவது மேலே தூக்கிட்டு காலை தூக்கிட்டு கீழே இறக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாட்டிக்காக உங்களுடைய மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் பாடி ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது, க்ளூட்டியல் மசில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றவங்க பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஃப்ளாபினஸ் இருக்குது, தொலைன்னு இருக்குது, ரொம்ப ஷேக்கியாக இருக்குது அப்படின்றவங்க பண்ணலாம். இது வந்து பண்ணுறதால என்ன ஆகும்னா, நம்மளால் மசில்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா டோன் ஆகும். ஸோ அந்த ஃப்ளாபினஸ் வந்து டே பை டே வந்து குறையும். ஓகே, இது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, என்னால் ப்ரோன் பொசிஷன் போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சீரீஸில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாண்டிங்கில் ஏதாவது ஒரு வாலை பிடிச்சிட்டு காலை வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். ஸோ அது மாதிரி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், புஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, கால் நியூட்ரல் பொசிஷனில் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி நியூட்ரல் பொசிஷனில் நின்னதுன்னா நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, அந்த மசிலுக்கு தேவையான ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து வால் எக்ஸசைஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் யாராவது பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகணும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க இந்த 100 சீரீஸ் ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். கேட்ச் யூ லேட்டர்.